ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மேக்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம லைவ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது பாதியிலே பஃபர் ஆகி கட் ஆயிருச்சு. ஸோ அதனால திரும்ப அந்த ஒரு 4 சம்மும் என்னவோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாகவே மறுபடியும் டீச் பண்ணி கொடுத்துடலான்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? சரி, இந்த லைவ் கிளாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா 8 மேக்ஸ் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த சம்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் ஒரு லைவ் கிளாஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, பின் வருவனவற்றுள் எது உண்மைன்னு கேட்குறாங்க. ஓகேவா? கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல பேஸ் பண்ணி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது கரெக்ட் அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரி, அது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏ என்பவர் பி என் சகோதரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ ஒரு மேல். ஓகேவா? ஒரு பாய். மேல்ன்றதை விட பாய்னு சொல்லிடலாம். ஏ என்பவர் பி யின் சகோதரர். யாருடைய சகோதரர்? பி யினுடைய சகோதரர் தான் ஏ. அப்ப பி என்பவர் ஏ யின் சகோதரர் அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன்னா இவர் ஒரு பாய்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த பி பாயாவும் இருக்கலாம், கேர்ளாவும் இருக்கலாம் இல்லையா? சோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது பாருங்க, ஏ என்பவர் பி ஐ விரும்புகிறார். ஏங்கிறவங்களுக்கு பி ஐ பிடிச்சிருக்கு. பி என்பவர் சி ஐ விரும்புகிறார். பிங்கிறவங்களுக்கு சி ஐ பிடிச்சிருக்கு. எனில் ஏ என்பவர் சி ஐ விரும்புகிறார். அதாவது ஏக்கு பி ஐ பிடிக்குமா, பிக்கு சி ஐ பிடிக்குமா? அதனால ஏக்கு சி ஐ பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இவங்களுக்கு இவங்களை பிடிச்சிருக்குன்றதுக்காக இவங்களுக்கு இவங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு தேர்ட் பர்சனை இந்த ஏக்கு பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பிடிக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். ஸோ அப்போ இதுவும் தவறான ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னும் பொழுது ஏ நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ பாருங்க, ஏயும் பியும் ஈக்குவல் இல்லையா அப்படின்னா இப்போ ஏக்கு வேல்யூ 1ன்னு கொடுப்போம், பிக்கு வேல்யூ 2ன்னு கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ இது 2 ஈக்குவல் இல்லை தானே? இப்போ அடுத்தது பாருங்க, பி நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பிக்கு வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சிக்கு வேல்யூ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 1ன்னு கொடுக்குறேன். அப்போ இது 2 நாட் ஈக்குவல் தான். ஆனா இந்த ஏயும் சியும் என்னது ஈக்குவல் தான் இல்லையா? இப்போ பாருங்க, நான் கொடுத்துருக்க நம்பர் படி ஈக்குவலா இருக்கு இல்லையா ஏயும் சியும். ஸோ ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ நாட் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது, ஈக்குவலாகவும் இருக்கலாம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே என்னது தவறான ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் டி தான் ஆன்சரா வரும். அப்போ எதுவும் சரி அல்ல அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே, அடுத்த சம் போலாமா? 2வது சம், ஈரிலக்க எண்களில் வரம் 7 என்ற எண்ணின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஈரிலக்க எண்ணா என்னன்னு தெரியணும். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 இதெல்லாம் என்னது ஓரிலக்க எண், ஒரு டிஜிட் எண். ஸோ இதுவே ஈரிலக்க எண் அப்படின்னா பாருங்க, 10 அப்படிங்கிறது என்னது ஈரிலக்கம். ஒரு இலக்கம் 2 இலக்கம். ஸோ 2 இலக்கம் இருக்கிறதுனால இதை ஈரிலக்கம்னு சொல்லுவோம். இதுவே இப்போ பாருங்க, 100 அப்படிங்கிறது என்னது 3 இலக்க எண். இப்போ 1000 அப்படிங்கிறது 4 இலக்க எண். ஓகேவா? ஸோ இது மாதிரி இலக்கங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஈரிலக்க எண்கள்ல வரக்கூடிய 7 என்ற எண்ணினுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்போ ஈரிலக்க எண் நமக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 99ல முடிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 9 வரும், அது ஒரு இலக்க எண் ஆயிடும். இதுக்கு இந்த 99க்கு அப்புறம் 100ன்ற நம்பர் வரும், அது 3 இலக்கம் ஆயிடும். அப்ப இந்த 10க்கும் 99க்கும் இடையில 7 வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது 17 27 37 47 57 67 70. 70க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 71 72 73 74 75 76 77 78 79 80ன்னு வந்துடும். ஸோ 80 போடக்கூடாது, 87 97. ஸோ இதுக்கப்புறம் 107 நம்ம போட மாட்டோம், ஏன்னா 99ஓட நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் 99ல 7 வராததுனால அதையும் விட்டுருவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ டோட்டலாக 18 நம்பர்ஸ் இருக்கு. ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர்.
இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன அப்படின்னா இப்போ இந்த 77ல 2 நம்பர் இருக்கே, 2 தடவை 7 வந்திருக்கு, அப்ப அதை வந்து கவுண்ட் 2 தடவை கவுண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரலாம். அப்படி பண்ணக்கூடாது, ஓகேவா? ஏன் அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஈரிலக்க எண்கள்ல வரக்கூடிய 7 என்ற எண்ணின் எண்ணிக்கை தான் கேட்கிறாங்க. இந்த ஈரிலக்க எண்கள்ல 7 வரக்கூடிய எண் எத்தனை இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? கவுண்ட் த நம்பர் 7% இந்த 2 digit, அதாவது 7ங்கிறது வந்திருக்கக்கூடிய எண் எத்தனை இருக்கு அப்படிங்கிற எண்ணினுடைய எண்ணிக்கை தான் கேட்கிறாங்க, 7னுடைய எண்ணிக்கை கேட்கல, ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது 18ங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த ராங் டேர்ம் ஃப்ரம் த சீரீஸ். அதாவது கொடுத்துருக்கக்கூடிய இந்த சீரீஸ்ல எது தவறான எண்ணு கேட்குறாங்க, ஓகேவா? சரி, இப்போ அது ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த சீரீஸ் வந்து என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு தெரியணும், ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னை கவனிச்சிங்கன்னா ஆட் பிளேசஸ், அதாவது 89, சாரி ஃபர்ஸ்ட், தேர்டு, இது 3வது, இது வந்து 5, இது 7. இந்த ஆட் பிளேசஸ்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கும். ஈவன் பிளேசஸ் 2வது பிளேஸு, 4வது பிளேஸ், 6வது பிளேஸ்லாம் கவனிச்சிங்கன்னா அது ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 78, 80 இதை கவனிங்க, +2 வந்திருக்கா? 78ல இருந்து 80 +2, 80ல இருந்து 82 +2. அப்ப இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 84 இருக்கும். ஏன்னா +2 பண்ணோம்னா 84 வரும். ஆனா நமக்கு அடுத்த நம்பர் கேட்கல. இந்த வந்திருக்கிற சீக்வன்ஸ்ல எது தப்பா இருக்குன்னு தான் கேட்கறாங்க. சரி, மேல இருக்கு. அப்ப இந்த ஈவன் பிளேசஸ் எல்லாத்துலயும் என்ன இருக்கு? +2 பண்ணிருக்காங்க, ஓகேவா? இப்ப ஆட் பிளேசஸ் கவனிங்க, 89 இருக்கு. சரி, ஈவன் பிளேசஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இது எல்லாத்தையும் அழிச்சிடலாம். இப்ப ஆட் பிளேசஸை கவனிங்க, இதுதான் ஆட் பிளேசஸ், ஓகேவா? இப்ப பாருங்க, 89, 86, 85, 83ன்னு இருக்கு. 89ல இருந்து 86 அப்படிங்கிறது வந்து +3, 86ல இருந்து 85ங்கிறது -3. இங்க இருந்து இங்க +ன்ட்ட இந்த 89ல இருந்து நமக்கு என்ன இருக்கு? -3 குறைஞ்சிருக்கு. 86ல இருந்து 85ங்கிறது -1 இருக்கு, ஓகேவா? அப்ப 85ல இருந்து 83ங்கிறது -2 இருக்கு. ஆக்சுவலா இந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய, அதாவது ஆட் பிளேசஸ்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் நமக்கு -2 ஆகணும். ஈவன் பிளேசஸ்ல இருக்கிற நம்பர்ஸ்க்குலாம் நமக்கு +2 ஆகணுங்கிறது தான் சீக்வன்ஸ், ஓகேவா? அப்ப நமக்கு ஈவன் பிளேசஸ் கரெக்டா இருக்கு. ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த ஆட் பிளேசஸை கவனிச்சிங்கன்னா இந்த 89ல இருந்து நம்ம -2 தான் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஆனால் அவங்க -3 பண்ணி 86ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ -2 பண்ணோம்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 87ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 87ல இருந்து மறுபடியும் -2 பண்ணும்போது 85 கிடைக்கும். அப்போ அது கரெக்டாக இருக்கு. அவர் மறுபடியும் -2 பண்ணும்போது 83 கிடைக்கும். மற்றதெல்லாம் சரியா இருக்கு. அப்போ எந்த நம்பர் நமக்கு இங்கே தப்பா இருக்கு அப்படின்னா இந்த 86 தான் என்னது தவறா இருக்கு. அப்போ 89ல இருந்து 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 87 கிடைக்கணும். நான் 86ன்னு இருக்கு. ஸோ இதுல தவறானது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியர். அடுத்து 4வது சம். 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? The HCF of x² plus 4x minus 12 and x² minus 5x plus 6 இதனுடைய HCF என்னன்னு தான் கேட்குறாங்க. 2 டேர்ம் கொடுத்துட்டு அதுக்கான மீப்போக்கா கேட்குறாங்க, ஓகேவா? இப்போ அந்த 2 டேர்மையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். x² plus 4x minus 12, அடுத்த டேர்ம் x² minus 5x plus 6. சரி, இப்போ இதை பாருங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெருக்கணும்னா நமக்கு -12 வரணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரணும்? 4 வரணும். ஸோ அப்போ 6 2 12ன்னு வருமா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அப்போ x + 6 x - 2 அதுதான் இந்த டேர்முக்கான நம்ம காரணிப்படுத்தின ஆன்சர். இப்போ இதை காரணிப்படுத்துவோம். பெருக்கும் பொழுது உங்களுக்கு 6 வரணும். ஆட் பண்ணும்போது கூட்டும்போது -5 வரணும். அப்போ மூவி 2 6, ஓகேவா? ஸோ மைனஸ் எங்கே வரணும் அப்படின்னா 2 இடத்துலையும் வரணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த குறி கரெக்டாக இருக்கும். அடுத்து x - 3 x - 2. ஸோ இப்போ இதுவே நமக்கு எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் என்ன எழுதுவோம்? x + 6 x - 2 ஒரு தடவை எழுதுவோம். அப்புறம் x - 3 இதுதான் எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா. ஆனால் நமக்கு எல்சிஎம் கேட்கல, HCF கேட்குறாங்க. HCFக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 2 டேர்ம்ல எது காமனாக இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துப்போம். அப்படி பார்க்கும்போது x - 2 தான் நமக்கு காமனாக இருக்கு, ஓகேவா? அப்போ ஆப்ஷன் என்னது? ஏ தான் இதுக்கு ஆன்சர். கிளியரா? ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் காரணிப்படுத்துக தான் எடுத்திருக்கோம். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். 5வது சம். 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தட்ல போடலாம்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஒன்று ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல போடலாம், அதாவது நேர் விகிதம் எதிர் விகிதம் இருக்கு அந்த கான்செப்ட்ல போடலாம். இன்னொன்று ஃபார்முலா யூஸ் பண்ணி, அதாவது அந்த MDW அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம் இல்லையா, MDHWன்னு சொல்லி M1D1 W1 is equal to M2D2 W2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம், இல்லை ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லையும் போடலாம். நான் உங்களுக்கு ஏன் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சொல்றேன்னா, ரேஷியோ ப்ரொபோர்ஷனாக நீங்கள் நிறைய சம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், அதனால அதை நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ வேலை ஆட்கள் அடுத்தது பாருங்க, நாட்கள். இது 2 தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ அது 2ஐயும் நான் போட்டுக்கிறேன். இப்ப 60 ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க, ஒரு பருத்தி நூல் உருண்டையை நோக்குறதுக்கு 7 நாள் எடுத்துக்கிறாங்க. இதுவே 42 ஆட்கள் என்ன பண்றாங்க, எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்ற கொஸ்டினே கேட்குறாங்க. அப்ப அங்க எக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுவோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு மேல என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் போட்டுப்போம், இன்டூ இதை வந்து நேரா போடணுமா தலைகீழா போடணுமான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் புரியணும். என்னது, ஃபர்ஸ்ட் ஆட்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஆட்கள் குறையும் பொழுது நாட்கள் குறையுமா அதிகரிக்குமான்றத கண்டுபிடிக்கணும். யோசிச்சு பாருங்க, இப்ப 10 பேர் வந்து ஒரு வேலையை செய்யும் போது 5 நாள் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இதுவே 5 பேர் அந்த வேலையை செய்யும் போது அந்த நாள் குறையுமா குறையாதா? சரியா? 10 5ன்னு பெரிய நம்பரா போனோம், சின்ன நம்பராகவே எடுத்துப்போம். இப்ப நானும் இன்னொருத்தர் 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் போது, இப்போ நான் உங்களுக்கு இந்த மேக்ஸ் கிளாஸே தரேன். ஓகேவா? இப்போ நானும் இன்னொருத்தரோடு சேர்ந்து உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அந்த வேலையோட பலு வந்து குறையும். கரெக்டா? டைம், அந்த ப்ரிப்பேர் பண்ற அந்த டைம் வந்து குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவே நான் மட்டும் தனியா கொஸ்டின் எடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், டைம் இன்க்ரீஸ் தானே ஆகும். புரியுதா? இப்போ ஒரு 50 கொஸ்டின் எடுக்கணும், நானும் இன்னொருத்தரும் சேர்ந்து எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஆளுக்கு 25 கொஸ்டின் எடுத்தா போதும், 50 ஆயிடும். அப்ப ரொம்ப கம்மியான டைம்ல என்ன பண்ணிடலாம், 50 கொஸ்டின் எடுத்து முடிச்சிடலாம். இதுவே நான் மட்டும் எடுக்கிறேன், இது 2 பேர் சேர்ந்து எடுக்கும்போது, இதுவே நான் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும், நான் தான் அந்த 50 கொஸ்டினே எடுக்கணும். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு இதை விட இங்க வந்து டபுள் த டைம் எடுக்கும் இல்லையா தனியா பண்ணும்போது. ஸோ அதான் சொல்றாங்க, ஆட்களுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது நாட்கள் வந்து என்ன ஆகும், அதிகமாகும், அதாவது நேரம் வந்து அதிகமா எடுக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். என்னது, இங்க ஆட்கள் குறையும் போது நாட்கள் வந்து என்ன ஆகும், அதிகமாகும். சரி, இப்ப இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி ஆரோ வந்து மேலையும் கிளையுமா இருக்கிறதுனால இது என்ன விகிதம், எதிர் விகிதம். எதிர் விகிதத்துல நமக்கு என்ன வரும், சம் வந்து எப்படி இருக்கும், எதிர் விகிதத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நேர் விகிதத்துல இருந்தா தலைகீழா போடுவோம், எதிர் விகிதத்துல இருந்தா அப்படியே போட்டுருவோம். ஓகேவா? ஸோ அப்போ 1 7 6 7 42 1 6 6 5 6 60. அப்ப 10 நாட்கள்ல என்ன ஆகும், அந்த ஒர்க்கை வந்து 42 பேர் முடிப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, கிளியர்? அடுத்த சம் போலாமா? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நமக்கு எத்தனை ஆட்கள் இருக்காங்க, எவ்வளவு நாட்கள்ல அது செய்யறாங்க, அதை கரெக்டா கம்பேர் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் கரெக்டா வரும். அடுத்து 6வது சம். ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக 21,250 செலுத்தினார் எனில் அசலை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல இருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அசல் நமக்கு தெரியாது, அதுதான் கொஸ்டினே. ஸோ அசல் வந்து தெரியாது. என் வந்து என்னது, 4 வருஷம். தனி வட்டி R is equal to 9.5%. ஓகேவா? தனி வட்டி என்ன கொடுத்துருக்காங்க, 21,280. ஸோ அப்போ தனி வட்டி ஃபார்முலா என்ன, SI is equal to PNR/100. இதுதான் உங்களுக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா. இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 21,280. கரெக்டா? ஆமா. அடுத்தது P நமக்கு தெரியாது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு N வந்து 4 வருஷம், ஸோ 4 இன்ட்டு R வந்து 9.5% டிவைடட் பை 100. அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க, சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல இந்த சம்ம இது மாதிரி சம் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஏன் இப்போ நம்ம அந்த மாதிரி சம்ம திரும்ப பார்க்குறோம் அப்படின்னு கொஸ்டின் வரலாம். ஸோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த சம் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஏன்னா நான் வந்து வெவ்வேறு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து கொஸ்டின் எடுத்துட்டு வரேன். அப்படி பார்க்கும்போது இது உங்களுக்கு 2 இடத்துல கேட்டிருக்கிறதுனால தான் இது 2வதா ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். P is equal to 21,280 இன்டூ இந்த 100 வந்து இந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிடும், மேலே போயிடும் இல்லையா, டிவைட்ல இருக்கிறது. அப்போ 100 மேலே போயிடும். 4 இன்ட்டு
9.5ங்கிறத நான் 95 மாற்ற போகிறேன். ஸோ அப்போ எனக்கு 95 வரணும்னா மேலே ஒரு 0, அதாவது 10ஆல் பெருக்குவோம். அப்போ கீழே மேலேயும் 10ஆல் பெருக்குவோம். ஸோ மேலே வந்து 1000ன்னு மாறிடும். இதை கேன்சல் பண்ணலாம். 4 5 5, 9 5 45, 2 5 10, 0 0, 1 நாள் 4, 5 20 0, 19ஆல் இதை கேன்சல் பண்ணணும். ஓகேவா? ஒரு 19 19, ஒரு 19 19, மீதி மறுபடியும் ஒரு 19 போடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 19 38 வரும், 0. அவ்வளோதான். இப்போ இந்த 11 20, அதாவது 1120 இன்டூ பேலன்ஸ் என்ன இருக்குது, 50 இருக்கு இல்லையா? ஸோ அதோட பெருக்கிக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஃபைனல் ஆன்சர். 0 0 0, 2 10 0, மீதி 1 6 1 5. அப்போ 56,000 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அதாவது அசல், உங்களுடைய அசல் வேல்யூ இதுதான். இதே மொத்த தொகை கேட்டாங்க, ஒருவேளை அசல் கேட்காம இதுக்கான மொத்த தொகை கேட்டாங்கன்னா இதோட என்ன பண்ணணும், 21,280 ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் என்னது, மொத்த தொகை ஏ. ஓகேவா? சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் போகிறேன். ஸோ இது இந்த 6வது சம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைவ் கண்டக்ட் பண்ணோம். அது வந்து பாதியிலே கட் ஆகிடுச்சு. இருந்தாலும் அதை நான் வந்து ப்ரைவேட் பண்ணிவிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் லைவ் நீங்கள் பார்க்குறவங்க இந்த 6 சம்மை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 7வது சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இந்த சம கவனிங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2^65 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 2^64 + 2^63 + 2^62 + and so on + 2^0 which of the following is true ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது a is equal to 2^65 மற்றும் b is equal to 2^64, 2^63, 62, அது மாதிரி 2^0 வரை கொடுத்துட்டு இதில் நம்ம கீழே கொடுத்துருக்க இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது சரின்னு கேட்குறாங்க. இது எது சரின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு ஃபர்ஸ்ட் ஏபியோட வேல்யூ தெரியணும். ஏக்கு நமக்கு ஒரு வேல்யூ தெரியும், என்னது, 2^65ங்கிற ஒரு வேல்யூ தெரியுது. இதே மாதிரி இந்த பிக்கான வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு பிக்கு வந்து ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நிமிஷம். இந்த பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த சீரீஸா நான் என்ன பண்றேன் அப்படின்னா தலைகீழா எழுதிக்கிறேன். அதாவது இந்த 2^0 இருக்கு இல்லையா, இப்படியா இதை ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். b is equal to 2^0 பிளஸ், இப்போ இந்த டேர்மை கவனிங்க, 64 63 62ன்னு ரெடி கீழே வந்துருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நான் 1 1 தானே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 2^1 பிளஸ் 2^2 பிளஸ் and so on பிளஸ் 2^64 வரை அந்த டேர்ம் போயிருக்கு. 64 தானே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்க சம்ல இருந்து இந்த பியோட சீரீஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்டா போற மாதிரி, லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் போற மாதிரி அந்த சீரீஸை மாற்றி எழுதியிருக்கேன். வேற ஒண்ணுமே பண்ணல. இப்போ இதுக்கான அடுத்து பாருங்க, 2^0 என்ன, அதாவது 2ன்னு இல்லை, எதோட பவர்ல 0 இருந்தாலும் 5^0வா இருக்கலாம், இல்லை 1000^0வா இருக்கலாம், இல்லை 1,00,000 இருக்கலாம், என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம். அதுக்கு பவர்ல 0 இருக்குன்னா அதோட வேல்யூ வந்து 1. ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க, எனிதிங் பவர் 0 is equal to 1ன்னு. சரி, இப்போ இந்த 2^1னா என்ன, 2 பிளஸ் 2 2 4 பிளஸ் and so on பிளஸ் 2^64 வரை போகும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அது இந்த டேர்ம் நமக்கு தேவையில்ல. ஸோ அதனால நான் அதை அப்படியே வச்சுட்டேன். ஸோ இப்போ பாருங்க, இது நமக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கு, ஏபியா இல்லை ஜிபியா? ஏபிஜிபி ஃபார்மேட்ல இது என்னவா இருக்கு, ஏபியா இருக்கா இல்லை ஜிபியா இருக்கானா, ஜிபி தான். சரியா? இது பெருக்குத்தொடர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப ஜிபியில நமக்கு கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறது, கூடுதல் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா Sn is equal to a into r power n-1 divided by r minus 1. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் ஏ. அப்போ a is equal to 1. அடுத்தது ஆர் பார்த்தீங்க அப்படின்னா t2 by t1, அதாவது 2வது டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். இங்கே 2வது டேர்ம் என்ன, 2 by ஃபர்ஸ்ட் டேர்ம் 1. ஸோ வந்து 1 is equal to 2 தான் வரும். இப்போ ஆர் is equal to 2. n பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ இங்கே வந்து கடைசியாக 2^64 இருக்கு. இப்போ 64 டேர்ம் இருக்கு அப்படின்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ பாருங்க, 2^64 வந்து இங்கே 1 பவர்ல வந்து 1 2 3ன்னு 64 வரை இருக்கு. ஆனா இந்த 1க்கு முன்னாடி 0ன்னு ஒரு பவர் இருக்கு இல்லையா, அப்ப அதையும் சேர்த்து n வந்து மொத்தம் 65 டேர்ம் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அவ்வளவுதான், சம் முடிஞ்சுது. எஸ் 65, ஏ வந்து 1 இன்ட்டு ஆர் வந்து 2
பவரில் 65 மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் வந்து என்ன 2 மைனஸ் 1 1 இன்ட்டு 2 × 65 மைனஸ் 1 டிவைடட் பை 2ல் 1 போயிட்டுனா 1. அப்போ எஸ் அந்த பி டேர்மோட கூடுதல் என்னது 2 × 65 மைனஸ் 1. இதுதான் பி டேர்மோட கூடுதல். ஓகேவா? சரி, இப்போ ஏக்கு நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க 2 × 65. ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணலாம் இல்லையா 2 × 65. இப்போ ஏயோட வேல்யூ 2 × 65 தான். நம்ம பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 × 65 மைனஸ் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன, இதுல இருந்து 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று, ஏ வந்து ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம்னு சொல்லலாம். இன்னொன்னு சொல்லலாம், பி ஆனது ஏஐ விட 1 குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த 2 முடிவு தான் நம்ம இதுல இருந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ அப்படியே ஆப்ஷனை பாருங்க, அதிகம் சமம் அதிகம் தான் இருக்கு, குறைவை பத்தி கொடுக்கல. அப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாருங்க, ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். எங்க இருக்கு? ஆப்ஷன் டி. இதுதான் ஆன்சர். கிளியரா? ஒன்றும் இல்லை, நம்ம என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டோம், ஏக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ஸோ அதை அப்படியே வச்சுட்டோம். பிக்கு ஒரு சீரீஸ் தொடர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தழகிலாம் அந்த தொடரை மாற்றிக்கிட்டு அதுலேருந்து ஜிபி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து ஜிபியோட கூடுதல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதை ஏயோட கம்பேர் பண்ணி 2ல் எது பெருசு எது சின்னது அப்படின்றத வச்சு நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணுறோம். ஓகே, கிளியர்? அடுத்த சம் போகலாம். ஒரு தரவின் திட்ட விளக்கமானது 3. ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் திட்ட விளக்கம்னா என்ன, விளக்க வர்க்க சராசரினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து 9th 10th மேக்ஸ் புக்கில் இருக்கும். ஓகேவா? ஸ்கூல் புக்கில். சரி, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, திட்ட விளக்கம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இங்கிலீஷில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிக்மா அப்படிங்கிற அந்த சிம்பிளால இந்த திட்ட விளக்கத்தை குறிப்பாங்க. ஓகே, கிளியர்? இது வரைக்கும் கிளியரா? சரி, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த சிக்மாவை ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த திட்ட விளக்கம், அதாவது திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம். அதுக்கு தான் சிம்பிள் சிக்மா ஈக்குவல் டு நமக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த தரவுனா என்னன்னா ஒரு டேட்டா. உதாரணத்துக்கு ஒரு 5 பேர் வாங்கினா மார்க் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ 100, 90, 70, 100 இப்படி ஒரு 5 பேர் வாங்கினா மார்க் இருக்குன்னு வச்சுங்க. இதோட திட்ட விளக்கம் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 5 பேரோட மார்க்கை தான் நம்ம வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். 5 பேரோட மார்க்கை டேட்டான்னு சொல்லுவோம். அந்த டேட்டாவை தான் இங்கே தமிழில் வந்து தரவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு டேட்டாவோட திட்ட விளக்கம் தான் 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் நான் இப்போ இது இருக்கட்டும் அடிச்சிட்டேனா? சரி, ஸோ இது மாதிரி கொடுத்துருக்குற ஒரு தரவுல ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய புதிய தரவு அப்படின்ட்டாங்க. அப்போ சிக்மா 3ன்னு கொடுத்துருக்காங்களா? இருக்கட்டும். இப்போ கொடுத்துருக்காங்க நமக்கு, இப்போ ஒரு இதுதான் நம்ம கொடுத்துருக்குற டேட்டான்னு வச்சுக்கேன். இப்போ இதில் ஒவ்வொரு டேர்ம், இப்போ இதோட ஒரு எண்ணத்தை பெருக்கணும், 5 பெருக்கணுமா, இதோட ஒரு 5 பெருக்கும் போது ஒரு ஆன்சர் வரும். இதோட 5 பெருக்கிறோம், இதோட 5 பெருக்கிறோம், இதோட 5, இப்படி ஒவ்வொரு இதோட 5 பெருக்கும் போது நமக்கு புதுசாக ஒரு டேட்டா கிடைக்கும் இல்லையா? இதுக்கு 500 கிடைக்கும், இதுக்கு 450 கிடைக்கும், இப்படி ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய அந்த புதிய தரவோட விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம விளக்க வர்க்க சராசரினா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஒன்றும் கிடையாது, இந்த திட்ட விளக்கத்தை நம்ம சிக்மான்னு சொல்றோம் இல்லையா? விளக்க வர்க்க சராசரி வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சிக்மா ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சிக்மா வேல்யூவை ஸ்கொயர் பண்ணோம்னா அது என்னது, விளக்க வர்க்க சராசரின்னு. ஆனால் நம்ம வந்து இந்த 3 ஸ்கொயர் பண்ணி போடக்கூடாது. சரியா? ஏன்? இந்த 3ங்கிறது வந்து பழைய ஒரு டேட்டாவோட திட்ட விளக்கம். நம்ம அந்த பழைய டேட்டால இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் 5ஆல் பெருக்கும் போது நமக்கு புதுசா என்ன டேட்டா கிடைக்குதோ அதோட விளக்க வர்க்க சராசரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம கிடைச்சிருக்கிற இந்த புது டேட்டால ஒவ்வொன்றுத்துக்கும் 5ஆல் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி ஃபுல்லா அதோட திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா பழைய டேட்டாவோட திட்ட விளக்கம், இதோட ஜஸ்ட் 5 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா
என்ன ஆன்சர் கிடைக்குதோ இதுதான் என்னது புதிய தரவின் திட்ட விலக்கம் எஸ்டி சிக்மா. ஓகேவா? இப்ப இந்த சிக்மாவை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா அது என்னது சிக்மா ஸ்கொயர், அதாவது விலக்க வர்க்க சராசரி. அப்ப 15 × 15 என்னது எண்டிங் வித் 5 ஸ்கொயர் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். INC 25, ஒன்றுக்கு அடுத்த நம்பர் 2, ஸோ ஒன்னே 2 பெருக்குனீங்கன்னா 2, அப்போ 225. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. கிளியரா? ஒன்றும் இல்லை, ஒரு டேட்டா இருக்கு, இது மாதிரி ஏதோ ஒரு 4-5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை நமக்கு ஓல்டா ஒரு டேட்டா இருக்கு, டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டேட்டா இருக்கு, என்ன ஒரு 7, 8, இது மாதிரி ஒரு 5 நம்பர் இருக்கு. ஓகேவா? இதனுடைய திட்ட விளக்கம் சிக்மா தான் என்னது 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? உடனே இந்த நம்பருக்கு இது சிக்மா வராதுன்னு யாரும் கமெண்ட்ஸ்ல போடக்கூடாது. ஓகே, அடுத்தது நியூ டேட்டா. இந்த நியூ டேட்டா நமக்கு எப்படி கிடைக்கும்? இதுல இருக்கிற ஒவ்வொரு நம்பரோட 5 பெருக்கும் போது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம 5 பெருக்கும் போது என்ன ஆன்சர் வருதோ அது இங்கே போடுவோம். இதை புதுசா நம்ம உட்காந்து சிக்மா கண்டுபிடிக்கிறத விட இந்த இருக்கிற சிக்மாவோட ஒரு தடவை 5 மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த புதுசா இருக்கிற டேட்டாவுக்கு சிக்மா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இந்த டேட்டா கிடைச்சிருக்கிற இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் விளக்க வர்க்க சராசரி. ஓகே, அடுத்த சம். 14 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ தாளின் அகல பக்கங்களை ஒன்றிணைத்து 20 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உருளையை உருவாக்கினால் அதன் கன அளவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பையோட வேல்யூ யூஸ் பண்ணணும், அதனாலதான் அவங்க பை = 22π/7 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஒரு சம் பார்த்துருந்தோம். பையோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணாம பையனே வச்சு போடுற மாதிரி. ஓகேவா? ஆனா இதுல நம்ம என்ன பண்ண போறோம், பையோட வேல்யூவை யூஸ் பண்ண போறோம். சரி, இதுக்கான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம். ஒரு செவ்வக வடிவ தாள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு செவ்வக வடிவ தாள் இருக்கு. இதோட ஸோ இது என்ன பண்றோம் அப்படின்னா இந்த செவ்வக வடிவ தாள்ல அகலம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன, இது வந்து நீளம். ஓகேவா? இது வந்து நீளம், இதுதான் அகலம். அப்ப இந்த அகலம் தான் 14 சென்டிமீட்டர். இந்த செவ்வக வடிவத்தால இந்த அகலத்தை வந்து ஒன்றிணைக்கிறாங்க. இந்த அகலத்தை என்ன பண்றாங்க, ஒன்றிணைத்து 20 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட ஆரம் கொண்ட ஒரு உருளையை உருவாக்குறாங்க. உருளைனா எப்படி இருக்கும், ஒரு சிலிண்டர் ஷேப் இப்படிதான் இருக்கும் இல்லையா உருளை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அகலத்தை ஒன்றிணைச்சு என்ன பண்றாங்க, ஒரு உருளையை உருவாக்குறாங்க. இந்த உருளைக்கான கன அளவு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, இந்த அகலம் வந்து இங்க என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா உயரமா மாறி இருக்கும். ஓகேவா? இதுதான் அகலம், இந்த அகலம் தான் இந்த அகலம், இந்த உயரம். 20 சென்டிமீட்டர் ஆரம்னு கொடுத்துருக்காங்க. 20 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உருளை அப்படின்னா இதுதான் 20 சென்டிமீட்டர். ஆரம்னா பாதி தான் இல்லையா, விட்டோம்னா தான் 40ன்னு வரும். ஸோ அப்போ உருளைக்கு உங்களுக்கு அளவு தெரிஞ்சிச்சான்னு பாருங்க. ஹெச் வந்து உருளைக்கு 14 சென்டிமீட்டர், ஆரம் வந்து 20 சென்டிமீட்டர், அவ்வளோதான். இப்போ நம்ம உருளையினுடைய கன அளவு ஃபார்முலா என்ன, πr²h. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பை வந்து 22/7 × r² என்ன 20 × 20. ஹெச் வந்து என்னது 14. 1 7 2 7 14. மீதி இருக்க எல்லாத்தையும் பெருக்குங்க. 20 20 பெருக்குனீங்கன்னா 400. 400 × 2 200. 800. 800 × 22. 0 0 6 14 17. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் எங்க இருக்கு, இது கன அளவுங்கிறதுனால சென்டிமீட்டர். பார்த்தீங்களா, எப்பவுமே நான் சொல்லுவேன் அந்த யூனிட்டை வந்து கரெக்டா போடணும்னு சொல்லுவோம் இல்லையா. எப்பவுமே பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம் இல்ல சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன்ல வந்து நீங்க என்ன யூனிட் போடணும் அப்படின்னா
பரப்பளவு சுற்றளவுன்னும் போது ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிற யூனிட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இதுவே கன அளவு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, வால்யூம் கண்டுபிடிச்சிங்கன்னா அது எதுக்காக வேணாலும் இருக்கட்டும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடாம சென்டிமீட்டர் கியூபுங்கிற யூனிட்டை யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இதுக்கு என்ன யூனிட் வரும்? சென்டிமீட்டர் கியூப் தான் வரும். ஏன்னா இப்போ ஆப்ஷனை பாருங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயரும் இருக்கு, சென்டிமீட்டர் கியூபும் இருக்கு. அப்போ எதை சூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லையா? கன அளவு கண்டுபிடிக்கும் போது எப்போவுமே சென்டிமீட்டர் கியூப் தான் யூனிட்ல போடணும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எது? 17,600 இருக்கு இல்லையா? 17,600 சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின். த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீரீஸ். கொடுத்துருக்குற இந்த தொடரில் அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 2 ஒரு நம்பர் இருக்கு, 6, 14, 30. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன சீக்வன்ஸ்ல இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, 2ன்ற நம்பரை விட்டுருங்க, அது 2 தான், அதில் நம்ம ஒன்றும் பண்ணலை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2ஓட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 பெருக்கி இந்த 2ஓட ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இந்த 2ஓட நம்ம என்ன பண்ணுறோம், 2 பெருக்கி 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4, 2, 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி பண்ணுங்க, 6ஓட 2 பெருக்கி 2 ஆட் பண்ணுங்க. புரியுதா? வந்திருக்கிற ஆன்சரோட 2 பெருக்கி 2 ஆட் பண்ணுறோம். மறுபடியும் 6 கிடைச்சிருக்கு. இந்த 6ஓட 2 பெருக்கி 2 ஆட் பண்ணுறோம். என்ன வருது? 6, 2, 12, 12 2 ஆட் பண்ணோம்னா 14ன்னு கிடைக்கும். கிளியரா? இப்போ அடுத்தது பாருங்க, 14 வந்திருக்கிற ஆன்சரோட 2 பெருக்கி 2 ஆட் பண்ணணும். சீக்வல் டு என்ன வரும்? 28. 28ஓட 2 கூட்டிங்கன்னா 30ன்னு வரும். ஸோ இப்போ அடுத்த டேர்ம் என்ன வரணும், என்ன வருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 30ஓட 2 பெருக்கி +2 பண்ணணும். அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 32 60, 62 62. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கிற டேர்மோட 2 பெருக்கிட்டு 2 ஆட் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து இந்த சீக்வன்ஸ். இப்படியும் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த சம் போலாம். 11வது சம். ஸோ இதுவும் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம்னு தான் நினைக்கிறேன். -2, -4, -6 and 7 -100 என்ற கூட்டுத்தொடர் ஏபி தொடர்ல இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க இந்த லாஸ்ட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும். -100 அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து 12வது உறுப்பு தான் கேட்குறாங்க இல்லையா? -100, -98, 2 டிஃபரன்ஸ் தானே இருக்கு. அப்போ -96, -94, -92 இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி 12வது என்ன உறுப்பு வருதுங்கிறத நம்ம இப்படி கால்குலேட் பண்ணியே போட்டுடலாம். இல்லை அப்படி போட எனக்கு வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி போடுறது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த சம் ப்ராப்பராகவும் போட தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு ஃபார்முலா டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா? a + n-1 × d. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த சீக்வன்ஸை தலைகளாக எழுதிக்கணும். -100, -98, -96 and so on -2 வர போகும். சரி, இப்போ T12 தான் நம்ம கண்டுபிடிக்கணும், 12வது டேர்ம். அப்புறம் A வந்து என்ன? A வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ -100 ப்ளஸ் n வந்து என்ன? 12 -1 D என்ன? 2 டேர்முக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அப்போ 100ஐயும் 98ஐயும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும்? 2 தான் வரும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, -100 ப்ளஸ் இங்கே வந்து 11 வரும் × 2. இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா 100 + 22. 100ல் 22 போயிடுச்சுன்னா 78. -78 தான் என்னது? ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் இப்படி போட்டும் கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 12வது உறுப்பு தானே, லாஸ்ட்ல இருந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணியே டக்குன்னு என்ன ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த சம். A மற்றும் B ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4 ஆகவும் அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:7 ஆகவும் உள்ளது.
ஒவ்வொருவரும் மாதம் 5000 சேமிக்கிறார்கள் எனில் ஏபியின் மாத வருமானத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஏபி 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய சம்பள விகிதம் தான் என்ன கொடுத்துருக்காங்க, 3:4. ஸோ அவங்க வந்து செலவு பண்ற விகிதம் வந்து 5:7ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒவ்வொருவரும் மாதம் 5000 சேமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏபியோட மாத வருமானம் கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த கொஸ்டினை நீங்க ஃபுல்லா உட்காந்து சால்வ் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா கொஸ்டின் கவனிங்க, ஏபியினுடைய மாத வருமானம் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஏபியினுடைய மாத வருமானங்களுடைய விகிதம் நமக்கு தெரியும் இல்லையா, என்னது 3:4. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல எது 3:4 விகிதத்தோட மேட்ச் ஆகுதோ அதுதான் என்னது ஏபியினுடைய மாத வருமானம். ஓகே, கிளியரா? ஸோ அப்போ ஒன்று ஒன்றா எடுத்து ட்ரை பண்ணலாமா? ஏ பாருங்க, இதை நம்ம வந்து விகிதத்தில் போடலாம். 30,000 to 40,000. ஸோ இதை நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, பார்த்தாவே தெரியுது இதுதான் ஆன்சர்னு. ஓகேவா, அதை போடணும்னு கூட தேவையில்லை. இருந்தாலும் சிலருக்கு தெரியாதுங்கிறதுனால நான் போட்டு காமிக்கிறேன். 4 0க்கு 4 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 3/4ன்னு வரும். அப்போ 3:4ன்னு வரும். அப்போ இதுதான் இந்த விகிதத்தோட மேட்ச் ஆகுது. இருந்தாலும் மற்றதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ இதை ப்ராப்பராக போடணும்னு இல்லை, ஜஸ்ட் 0லாம் கேன்சல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாவே விகிதம் தெரிஞ்சிடும். இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4:3ன்னு வரும். ஓகேவா, அப்போ 4:3ங்கிறது இந்த விகிதத்தோட மேட்ச் ஆகலை. இதை பார்த்தீங்கன்னா 4:5ன்னு வருது, அதுவும் நமக்கு மேட்ச் ஆகலை. இது 4:5, இதோட விகிதம் என்னது 4:3. இதனுடைய விகிதம் 5:7. ஓகேவா, இந்த விகிதம் தான் என்னது, இந்த 4 0க்கு 4 0 கேன்சல் ஆகி 3:4ன்னு வருது. அப்போ மாத அந்த வருமானத்தோட மேட்ச் ஆகக்கூடிய விகிதம் என்னது, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதா? இல்லை எனக்கு வந்து ப்ராப்பரா போட்டே ஆகணும் அப்படின்னீங்கன்னா சரி, நான் ப்ராப்பரா எப்படி போடணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் மாதம் ஒவ்வொருத்தரும் 5000 சேமிக்கிறாங்கன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்ல இருந்தும் 5000 மைனஸ் பண்ணி, அது கொஞ்சம் சுத்து. அதை விட நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க, ஒவ்வொரு ஆப்ஷனையும் எடுத்து 5000 மைனஸ் பண்ணணும். இப்போ 30,000 5000 மைனஸ் பண்ணீங்கன்னா 25,000ன்னு வரும். ஓகேவா, அடுத்தது இந்த 40,000த்துல 5000 மைனஸ் பண்ணீங்கன்னா 35,000ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இதோட விகிதம் பார்க்கணும். 25 35னா 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 5 25, 7 5 35. ஸோ அப்போ 5:7. இந்த 5:7ங்கிறது அந்த செலவோட விகிதம். ஸோ நீங்கள் இப்படி கண்டுபிடிக்கிறத விட நான் சொன்ன மாதிரி வருமானத்தோட விகிதத்தை வச்சு போட்டிங்கன்னா இந்த சம் ஈஸி. ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க, ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்கள்ல 9,600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14,400 சோப்புகளை தயாரிக்க அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. நான் எப்போதும் சொல்ற மாதிரி இந்த சம்ஸை ரெண்டு வந்து 2 பேட்டர்ன் 2 மெத்தட்ல போடலாம். ஒன்று ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல, இன்னொன்று என்னது ஃபார்முலா மெத்தட்ல. அந்த M1 D1 H1 / W1 இருக்குல்ல, அந்த ஃபார்முலாலையும் போடலாம், ரேஷியோலையும் போடலாம். நான் எப்பவும் மாதிரி ரேஷியோவில் போட்டு காமிக்கிறேன். ஃபார்முலாவில் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. ஓகேவா, சரி, கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுறேன். ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு ஃபர்ஸ்ட் மணி நேரம் இருக்கு, என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். மணி நேரம், ஹவர்ஸ். அடுத்தது நாட்கள், அப்ப நாட்கள். அடுத்தது என்னது, சோப்பு. நமக்கு எப்படி புரியுதோ அப்படி எழுதிட்டா போதும், இப்படிதான் எழுதணும்லாம் கிடையாது. அடுத்தது பாருங்க, 15 மணி நேரம். ஸோ 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்கள். அப்ப 6 நாட்கள் எவ்வளவு சோப்பு, 9,600 சோப்பு தயாரிக்குது. ஓகே, அடுத்தது பாருங்க, நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க. நீங்க பட்ல இந்த இடத்துல 3ன்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா, கூடுதலாக 3 மணி நேரம்ன்றதுனால இந்த 15 விட கூடுதலா 3 மணி நேரம். அப்ப 15 + 3 என்ன வரும், 18 மணி நேரம். ஓகேவா, நாட்கள் வேலை செய்து 14,400 சோப்புகளை தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும். நாட்கள் தெரியாது, அது எக்ஸ். ஓகேவா, இதை எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும், இது வந்து என்ன பேட்டர்ன், கலப்பு மாறல் பேட்டர்ன், கலப்பு விகிதம். சரி, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, எக்ஸுக்கு மேல என்ன இருக்கு, 6 இருக்கு, இன்டூ. இப்போ இந்த எக்ஸை வச்சு இதையும் கம்பேர் பண்ணலாமா. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, நிறைய மணி நேரம் வேலை செய்யும் போது நாட்கள் குறையுமா அதிகரிக்குமா. மணி நேரம் அதிகமாகும் பொழுது, நேரம் அதிகரிக்கும் பொழுது நாட்கள் குறையுமா அதிகரிக்குமா. நாட்கள் என்ன செய்யும், குறையும். ஓகேவா, அப்ப இது வந்து என்ன விகிதம், எதிர் விகிதத்துல இருக்கு.
எதிர் விகிதத்துல இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இதை அப்படியே போட்டுருவோம் இல்லையா. அப்ப 15 டிவைடட் பை 18ன்னு வரும். இப்ப அடுத்தது பாருங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். சோப்பு அதிகமாகும் பொழுது நாட்கள் வந்து குறையுமா அதிகரிக்குமா? நிறைய சோப்பு தயாரிக்கணும்னா நிறைய நாட்கள் தேவைப்படும், கரெக்டா. அப்ப இது என்னது, ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போகுது. அப்ப இது என்ன பண்ணணும், தலைகீழா போடணும். ஓகே, இன்டூ 14,400 டிவைடட் பை 9,600. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். 1 6 6 3 6 18 1 3 3 5 3 15. ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், 4ஆல கேன்சல் பண்ணலாமா. 2 4 8 மீதி 1 4 16. அடுத்தது 3 4 12 மீதி 2 6 4 24. ஓகேவா, 6 4 24 9 4 16 2 3 6 3 9. ஸோ அப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் மட்டும் தனியாக எழுதிக்கலாம். 5 3 15 பை கீழே வந்து 2 இருக்கு. அப்போ 15/2 மட்டும்தான் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும், வகுக்கணும். 15 2ஆல் வகுத்தீங்கன்னா 7 2 14 மீதி 1. ஓகேவா, இதை நம்ம என்ன பண்ணலாம், கலப்பு பின்னத்துல எழுதலாம். ஸோ இதை இப்படியே நீங்க ஆன்சர்ல இருக்கான்னு பார்க்கலாம், பட் நமக்கு இல்லாததுனால நம்ம கலப்பு பின்னத்துல எழுதுறோம். ஓகேவா, சரி. இப்போ இதை கலப்பு பின்னத்துல எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிவைட்ல 7 வந்துடணும், மீதி மேலே போயிடணும், இங்க 2 வரும். அப்ப சரி மாத்தி சொல்லிட்டேனா, டிவைட்ல 2 வரணும், இங்க மீதி வந்து மேல போயிடணும், 7 இங்க வரணும். அப்ப 7 1/2ங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியர். ஸோ இதை இப்படிதான் போடணும்னு இல்லை, m1 d1 h1 டிவைடட் பை w1 ஈக்குவல் டு m2 d2 h2 டிவைடட் பை w2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க போடலாம். ஸோ உங்களுக்கு எந்த பேட்டர்ன் ஈஸியா இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் 14வது சம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் என காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வட்டி வீதத்துல இன்னொரு டைப் ஆஃப் சம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். மடங்கு வச்சு சம் கேட்கும்பொழுது நீங்க நான் சொல்ற இந்த பேட்டர்ன், அதாவது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அது எப்படின்னு சொல்ற பாருங்க. குறிப்பிட்ட அசல், அப்ப அந்த அசல் நமக்கு தெரியாது, பீன்னு வச்சுக்கலாம். வட்டி வீதம் நமக்கு தெரியும், என்னது, R = 8%. ஸோ என் தான் நமக்கு தெரியாது, எத்தனை ஆண்டுகள்னு தெரியாது. எத்தனை ஆண்டுகள்ல 3 மடங்கு ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப மடங்கு தெரியும். ஸோ இப்ப இந்த சம்பளம் நமக்கு என்ன தெரியும்னா, வட்டி வீதம் தெரியும், மடங்கு தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி சம்ம வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒண்ணு வட்டி வீதம் கொடுத்து ஆண்டு கேட்பாங்க. வட்டி வீதம் மடங்கு கொடுத்துட்டு, பாருங்களேன், வட்டி வீதம் மடங்கு கொடுத்துருக்காங்க, இதை கொடுத்துட்டு ஆண்டு கேக்குறாங்க. இதுவே ஆண்டை கொடுத்துட்டு மடங்கு கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க, வட்டி வீதம் என்னன்னு கேட்பாங்க, அதாவது ஆர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு, ஒன்று இது கேட்பாங்க, இல்லை இது கேட்பாங்க, ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த மாதிரி சமயம் எப்படி போடுறது, இதுக்கு நான் சொல்ற அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா சொல்றேன் பாருங்க. எக்ஸ் மைனஸ், அதாவது எக்ஸ்னா மடங்கு, மடங்கு -1 டிவைடட் பை என்ன. அப்ப நம்ம இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆர் பை டிவைட்ல ஆர் வரும், இன்டூ 100. ஸோ இது ஒரு ஃபார்முலா. இது வந்து எது கண்டுபிடிக்கிறதுக்கு, என் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. சப்போஸ் இதுவே என் கொடுத்து ஆர் கேட்குறாங்கன்னா, ஆர் = மடங்கு -1 டிவைடட் பை என் இன்டூ 100. அவ்வளவுதான், சிம்பிளான ஃபார்முலா தான். இங்க என்ன கேட்குறாங்களோ அது கொடுத்துருக்க டேட்டாவை கீழே போட்டுக்கணும், அவ்வளவுதான். இப்போ இந்த சம்ம போடலாமா, பாருங்க. ஆர் வந்து 8%, மடங்கு வந்து 3. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ என் தானே கேட்குறாங்க, அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ n = நான் ஏன் பார்த்தீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கலாம், ஆர் வந்து சில டைம் கேபிட்டல் போடுறேன், சில டைம் ஸ்மால் போடுறேன், என்னும் சில டைம் கேபிட்டல் போடுறேன், ஸ்மால் போடுறேன். அதெல்லாம் இங்கே ஒரு விஷயமே கிடையாது. சரியா, உங்களுக்கு புரியுதாங்கிறது தான் விஷயம். இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா, சரி. இப்போ n = என்னது, அதே ஒரே சம்ல 2 3 என் கொடுத்துருக்கும் போது தான் அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வரும். ஒரு சம்ல ஒரு எண் தான் இருக்குன்னா அந்த கன்ஃபியூஷன் வராது. சரியா,
சரி, இப்போ பார்த்துக்கோங்க. n = மடங்கு என்ன 3 மடங்கு -1 டிவைடட் பை r வந்து என்ன 8 × 100. ஓகே. ஸோ அப்போ 3ல் 1 போச்சுன்னா 2/8 × 100. 1 2 2 4 2 8 1 4 4 25 4 100. அப்போ n = என்ன 25 ஆண்டுகள். ஆப்ஷன் பி. கிளியரா? சரி, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு சம் சொல்றேன். அதை நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட அசலானது 10 ஆண்டுகளில் 4 மடங்காகிறது எனில் அதனுடைய வட்டி வீதம் என்ன? இது வந்து என்ன? ஓகேவா? ஒரு நிமிஷம் சம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 10 ஆண்டுகளில் எந்த வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது? அவ்வளவுதான். ஆர் என்ன? இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். MACHINE என்பது 19 7 9 14 15 20 11 என குறிக்கப்பட்டால் DANGER என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? அது டேஞ்சர் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இதுக்கு ABCDயோட அந்த லெட்டரோட பிளேஸ் வேல்யூ தெரியணும். நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். பிளேஸ் வேல்யூஸுக்கான ஷார்ட்கட்ஸும் கொடுத்துருக்கேன். தயவு செய்து அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு எழுதி காமிக்க போறதில்ல. ஏன்னா எழுதி காமிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். சரியா? அதனால நான் வந்து ஜஸ்ட் ஆன்சரை மட்டும் சொல்ல போறேன். நீங்க என்ன பண்ணீங்க, அவங்க நோட்ல பொறுமையா உட்காந்து ABCD ஃபுல்லா Z வர எழுதி ஏக்கு 1 பிக்கு 2 சிக்கு 3 அப்போ Z வர 26 அப்படின்னு ஒவ்வொரு லெட்டருக்குமான அந்த பிளேஸ் வேல்யூவை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து சம்ம சொல்றேன். இப்போ எம்மோட பிளேஸ் வேல்யூ என்னது எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நான் நீங்க எழுதி முடிச்சுட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃபுல்லா எழுதுங்க. A to Z 26 வர லெட்டர்ஸுக்கும் நம்பர்ஸையும் எழுதிருங்க. ஓகேவா? எழுதிட்டு திரும்ப வீடியோவை பாஸ் வந்து எடுத்து விட்டுருங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுங்க, எம்முக்கான பிளேஸ் வேல்யூ என்ன 13. ஆனா நமக்கு எம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க 19ன்னு கொடுத்துருக்காங்க. எம் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க 19ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 13 19ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை பிளஸ் ஆயிருக்கு 6 வந்து பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஏ பாருங்க. ஏங்கிறது நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஆனா இது என்னன்னு அவங்க கொடுத்துருக்காங்க 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுலயே என்ன பண்ணிருக்காங்க பிளஸ் 6 பண்ணியிருக்காங்க. அப்ப நமக்கு ரெண்டாவதுலயே தெரிஞ்சு போச்சு இருக்கிற எல்லாத்துலயும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அதனுடைய பிளேஸ் வேல்யூல இருந்து பிளஸ் 6 பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ மற்றதுக்கும் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இல்லையா? சியோட பிளேஸ் வேல்யூ என்ன ABC 3வது லெட்டர். 3ல இருந்து 6 ஆட் பண்ணோம்னா 9 வரும். ஸோ 9 கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து ஹெச்சோட பிளேஸ் வேல்யூ என்ன? ஹெச்சினுடைய பிளேஸ் வேல்யூ 8 வருமா? 8ஓட 6 ஆட் பண்ணும்பொழுது 8ஓட 6 ஆட் பண்ணீங்கன்னா 9 10 11 12 13 14 கரெக்ட். அப்போ 14 தான் வரும். இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க பிளஸ் 6 ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ டேஞ்சர் அப்படிங்கிற இந்த லெட்டரை நம்ம என்ன பண்ணணும் அதனுடைய பிளேஸ் வேல்யூல இருந்து பிளஸ் 6 ஆட் பண்ணணும். இப்போ டியோட பிளேஸ் வேல்யூ என்ன 4வது லெட்டர். இதுல இருந்து 6 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் டிக்கு 10 கிடைக்குமா? அப்போ டிக்கு 10ன்னு வரக்கூடியது இங்க என்ன இருக்கு ஒரே ஆப்ஷன் சி தான் இருக்கு. இதுதான் ஆன்சர்னு நீங்க வந்து ஷேட் பண்ணிடலாம். ஃபுல்லா உட்காந்து பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அது டைம் வேஸ்ட். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு 2-3 லெட்டருக்காவது சொல்லணும் இல்லையா? ஏனுடைய பிளேஸ் வேல்யூ என்ன 1. 1ஓட 6 ஆட் பண்ணீங்கன்னா 7ன்னு வரும். இருக்கா? அடுத்தது என்னோட பிளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 14. அதோட 6 ஆட் பண்ணீங்கன்னா 20ன்னு வரும். இருக்கா? ஸோ இதே மாதிரி தான் GER எல்லாத்துக்குமே. ஓகே. சரி, அடுத்த சம். சிவகுமாரின் வயது அவரது மகள் பிரீத்தியின் வயதை போல 7 மடங்கு ஆகும். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு ஆகும். அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் சிவகுமாரின் வயது அவரது மகள் பிரீத்தியின் வயதை போல் 7 மடங்கு அப்படின்னா மகளுடைய வயதை விட சிவகுமாரின் வயது வந்து என்னது 7 மடங்கு அப்படின்னும் போது என்ன இது எக்ஸ், அது ஒய் அப்படின்னா என்னது 7y. இதுதான் இல்லையா? சிவகுமாரின் வயதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்.
மகளோட வயதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி, இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேருக்கும் அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு 7 மடங்கு இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இப்ப கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல இந்த 2 ஏஜ் இருக்கு இல்லையா, இதுல எந்த ஏஜுக்கு வந்து 7 மடங்கு வருதுன்னு பார்க்கணும். இப்போ 30 பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, டிவைடட் பை 5. அடுத்தது என்ன, 36/6. அடுத்தது என்னது, 42/7. அடுத்தது 32/4. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எதுக்கு 7 வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா 7 மடங்கு தானே கொடுத்துருக்காங்க. சரி, டிவைட் பண்ணிடலாமா? 4 5 5, 7 5 35. அப்போ இதுக்கு 7 வருது. 4 6 6, 5 6 30, 6 6 36. அப்போ இதுக்கு 6 வருது. ஓகேவா? 6 7 42. அப்போ இதுக்கும் 6 தான் வருது. 8 4 32. அப்போ இதுக்கு 8 வருது. அப்போ எதுக்கு 7 வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு தான் 7 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 5, 35 அப்படிங்கிறது தான் என்னது, இதனுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்படி நீங்கள் ஆன்சர் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இருந்தாலும் அடுத்த டேட்டாஸையும் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் அதையும் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றத சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் வயது மகளின் வயதை போல 4 மடங்கு இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து +5 தானே. ஸோ இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷனை எடுத்துப்போம். எந்த ஆப்ஷன்? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இன்னும் கரெக்டா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு ஒன்று பண்ணலாம் பாருங்க. 5 35 இதுதான் நம்ம எடுத்தோம். இப்போ இதுவே 5 வருஷத்துக்கு அப்புறம்னா என்ன, எல்லாத்துலேயும் +5 பண்ணணும், அப்படிதானே? அப்போ 35ஓட 5 கூட்டினீங்கன்னா 40 வரும். இங்கே 5 ஆட் பண்ணீங்கன்னா 10ன்னு வரும். ஓகேவா? அவர் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு. அப்போ இது வந்து 4 மடங்கு தான் இல்லையா இதோட டிஃபரன்ஸு. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்குற ஆன்சர் வந்து கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிடலாம். கொடுத்துருக்க டேட்டாஸ் வச்சு 2 விதமாக நம்ம இந்த ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அப்பா மகள் 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வயது வித்தியாசம் வந்து 7 மடங்குன்ட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இதுல தான் 7 மடங்கு வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், இதுல 5 வருஷத்துக்கு அப்புறம்ட்டாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம்னா +5 பண்ணணும் ரெண்டுத்துலையுமே. அப்ப 40 10ன்னு வந்துச்சு. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு, நமக்கு 4 மடங்கு. ஏன் 4 மடங்கு, 40 10ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 4 தான் கிடைக்கும் இல்லையா, அப்ப 4 மடங்கு. அப்ப இதுவும் நமக்கு மேட்ச் ஆகுது. அப்ப தற்போதைய வயது என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, அடுத்த சம் போலாமா? அடுத்தது பாருங்க, 62 78 109 வகுத்து முறையே 2, 3, 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி HCF கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 62 - 2 60 போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். 78 - 3 75, 109 - 4 = 105. ஸோ அப்போ 60 75 105. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், HCF வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் என்னது இதுக்கான ஆன்சர். கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 5வது வாய்ப்பாடெல்லாம் போடலாமா? 1 5 5 2 5 10. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 5 5 5 25, 2 5 10 1 5 5. அடுத்தது 3வது டேபிளில் போடலாம். 4 3 12 5 3 15 7 3 21. HCF தான் கேட்குறாங்க இல்லையா, அதனால 5 3 15 15ங்கிறது தான் HCF. ஆப்ஷன் ஏ. கிளியர்? அடுத்த சம். இதில் ஒன்றுமே பண்ணல, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கிறதுல இதெல்லாம் மீதிகளாக கொடுக்குதுன்ட்டாங்க. அப்போ இந்த கொடுத்துருக்கிற நம்பர் 62லேருந்து 2 78லேருந்து 8 109லேருந்து 4 மைனஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு HCF கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இது ரொம்ப ஈஸியான சம் தான், ஆனால் கவனமாக போட வேண்டிய ஒரு சம். 850 மீட்டர், இதில் 225 மீட்டர் என்பது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஓகேவா? 850 மீட்டரில் 225 மீட்டர்ன்றது எத்தனை சதவிகிதம் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எதுல சதவீதம் கண்டுபிடிக்க போறோமோ அதை கீழே போடணும். 850ல் 225 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம், அப்போ × 100. இதை கேன்சல் பண்ணுங்க. ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். 2 5 10, 1 5 5, மீதி 3 வரும். 7 5 35ன்னு வரும். ஓகேவா?
இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் பெருக்கணும். மேலே இருக்கிறத பெருக்குவீங்க. பெருக்கும்பொழுது 225 2ஆல் பெருக்குனீங்கன்னா 450 வரும், டிவைடட் பை 17. இப்போ இந்த 450 என்ன பண்ணணும், 17ஆல் வகுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது 2 17 வந்து உங்களுக்கு 4 34 வருமா? மீதி என்ன வரும்? 1 1 11 வரும். இந்த 0 இறக்குனீங்கன்னா 110. ஸோ அப்போ வந்து எத்தனை 17 வந்து 110க்குள்ள வருது அப்படின்னா 6 17 வந்து 102 வரும். ஓகேவா? 102 வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னது 8 மீதி வருமா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பர்ஸ் இல்லை, அதனால புள்ளி வச்சு இங்கே 0 போட்டுக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், எத்தனை 17 வந்து 80 கிட்ட வருது அப்படின்னா 3 4 4 17 வந்து 68 வரும். ஓகேவா? ஸோ அப்போ 68 இதுக்கு மீதி பார்த்தீங்கன்னா 2 1 120. அப்படி பார்க்கும்போது 7 17 119 வரும். மீதி 1 வரும். அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன் இப்போ நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ பாருங்க எல்லா ஆப்ஷனையும் 26 26 26 26. ஸோ அப்போ நம்ம 26ன்னு கண்டுபிடிச்சோடனே ஆப்ஷனை பார்த்து சூஸ் பண்ண முடியாது. அடுத்து 4 பாருங்க, 4 எல்லாத்துலேயும் 4 இருக்கு. அப்போ நம்ம இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சாதான் இதில் வந்து 9ஆ 7ஆ 8ஆ 6ஆன்னு போட முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 7ங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, ஈஸியான சம் தான், இருந்தாலும் வகுத்தல்ல உங்களுக்கு பிரைம் நம்பர் வந்துருச்சு. ஓகே, அடுத்தது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. த லீஸ்ட் பிரைம் நம்பர் இஸ் மீச்சிறு பகா எண் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பிரைம் நம்பர் கான்செப்டை பற்றி நான் பேசிக் மேக்ஸ் கிளாஸில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பகு எண்ணா என்ன, ஃபஸ்ட்டு இயல் நேச்சுரல் நம்பர்னா இயல் எண்ணா என்ன, அப்புறம் வந்து முழு எண்ணா என்ன, எதை அந்த பகு எண் பகா எண், அப்புறம் வந்து தசம எண் பின்ன எண், அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்களினுடைய வகுப்படும் தன்மை, இது மாதிரி நிறைய பேசிக் கான்செப்ட்ஸை பற்றி அந்த பேசிக் மேக்ஸ் கிளாஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன். சப்போஸ் யாராவது அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை கட்டாயம் எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த பேசிக் மேக்ஸில் நான் இந்த பகா எண்ணை பற்றி ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த முதல் இத்தனை பகா எண்ணை கூட்டும் போது முதல் இத்தனை நம்பர்ஸ் 100 நம்பர்ஸில் எத்தனை பகா எண் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்லியிருந்தேன். ஓகேவா? சரி, பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னும் போது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இருக்கிறதுலையே லீஸ்ட் மீச்சிறு அப்படின்னா உள்ளதுலேயே மிக சிறிய பகா எண் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் நமக்கு 2 தான் இருக்கிறதுலேயே மிக சிறிய பகா எண். ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சி தான். இன்னொன்று இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னும் போது பாருங்க 2 3 5 அப்புறம் 7 9 வராது, 11 இப்படி போகும், 13 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் உள்ளதில் மிக சிறிய பகாயன் அப்படின்னும் போது 2 தான். ஏன் 1 போடலை அப்படின்னா, இப்போ பகாயன் அப்படின்னா அதோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஒரு எண் தன்னாலையும் ஒன்னாலையும் 1வது வாய்ப்பாடாலையும் அந்த எண் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பாட்டாலையும், உதாரணத்துக்கு இப்போ 2ன்னு வச்சுங்களேன், 2 வந்து 1வது வாய்ப்பாட்லையும் வரும் 2வது வாய்ப்பாட்லையும் வரும். அப்போ எந்த ஒரு எண் 1ஆலையும் தன்னாலையும் வகுபடுமோ அல்லது பெருக்கல் வாய்ப்பாட்டில் வருமோ அதை தான் நம்ம பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஏன் நான் இங்கே 9 போடலை அப்படின்னா, 9ங்கிறது பார்த்தீங்கன்னா 1வது வாய்ப்பாட்டில் வரும், 3வது வாய்ப்பாட்டில் வரும், 9வது வாய்ப்பாட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி 3 வாய்ப்பாடு வந்துருச்சு. அப்படி வரக்கூடாது. 1ஆலையும் தன்னாலையும் மட்டும், இப்போ சப்போஸ் இந்த 9 வந்து 1 9ன்ற அந்த 2 வாய்ப்பாடில் மட்டும் வந்துச்சுன்னா இது பிரைம் நம்பர்னு சொல்லலாம். ஆனால் அப்படி வராது இல்லையா, 3வது வாய்ப்பாடில் வருது, அதனால இது பிரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதிரி 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படுறத நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல மிகச்சிறிய பிரைம் நம்பர் எது அப்படின்னா 2 தான். ஏன் 1 நம்ம சொல்லலை அப்படின்னா 1 இஸ் நாட் அ பிரைம் நாட் அ காம்போசிட், அதாவது 1 வந்து பகை எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது. ஓகேவா? ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, இப்போ இந்த இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மிக சிறிய அப்படின்னு கூட சொல்ல வேணாம், இரட்டைப்படையில் வரக்கூடிய ஒரே பகாயன், இரட்டைப்படையில் வரக்கூடிய ஒரே பகாயன் எது அப்படின்னா 2 தான். ஓகேவா? ஏன்னா மற்ற எல்லா இரட்டைப்படை எண்களும் இந்த 2வது வாய்ப்பாட்டில் வந்துடும். அப்போ இரட்டைப்படையில் வரக்கூடிய ஒரே பகாயன், ஈவன் நம்பர்ல இருக்கிற ஒரே பகாயன் எது, இது 2 தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஏ அலகு பக்க அளவு
ஏ அலகு பக்க அளவு உள்ள ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிக பெரிய வட்டத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் புரியறதுக்கு நான் ஒரு டயக்ராம் இது பண்றேன், ஒரு நிமிஷம். சரியா? பாருங்க, ஒரு சதுரம் வரைஞ்சிருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்ப நான் இந்த சதுரத்துல இருந்து என்ன பண்றேன்னா ஒரு வட்டத்தை வெட்டி எடுக்கிறேன். அது பாத்தீங்கன்னா இப்படியும் வெட்டி எடுக்கலாம், இதை விட சின்னதாகவும் வெட்டி எடுக்கலாம், இல்ல இதை விட பெருசாகவும் வெட்டி எடுக்கலாம். ஆனா நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய மிக பெரிய வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி? மிக பெரிய வட்டம். நிமிஷம், சதுரம் காணாம போயிடுச்சு. ஓகேவா? இதுதான் சதுரம். இப்ப இந்த சதுரத்துல இருந்து நான் என்ன பண்றேன், உள்ளதுல மிக பெரிய வட்டம் அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா, இந்த சதுரத்தோட எல்லா பக்கங்களையும் அதாவது எட்ஜஸையும் ஓகேவா, நாலு பக்கத்தையும் தொடுற மாதிரி இருக்கணும். அதுல ஒரு பக்கம் மட்டும் தொடாம போயிருச்சு. சரி, அதையும் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். தொட்டுருச்சு, லைட்டா தொட்டுருச்சு. ஓகேவா? சரி, இது மாதிரி அந்த சதுரத்தோட எல்லா பக்கத்துலயும் தொடுற மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒரு வட்டத்தை வெட்டி எடுத்தோம் அப்படின்னா அதுதான் என்னது இருக்கிறதுலயே மிக பெரிய வட்டமா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப நம்ம இதை விட பெரிய வட்டம் இந்த சதுரத்துல இருந்து எடுக்க முடியுமானா முடியாது. புரியுதா? ஒரு சதுரத்துல இருந்து நம்ம ஒரு வட்டத்தை வெட்டி எடுக்கிறோம். அதுல நம்ம வந்து சின்னதாகவும் வெட்டி எடுக்கலாம், பெருசாகவும் வெட்டி எடுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனா நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இருக்கிறதுலே மிக பெரிய வட்டமா இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இதை நம்ம கொஸ்டின் இப்ப நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதை விட ஒரு பெரிய வட்டத்தை நம்மளால வெட்டி எடுக்க முடியாது. இதுதான் உள்ளதுல பெருசு. ஸோ இப்படி வெட்டி எடுக்கப்பட்ட இந்த வட்டத்தினுடைய பரப்பளவை நம்மளால கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப இந்த சதுரத்துக்கு பக்க அளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஏ. அப்படின்னா என்ன, இதுல இருந்து இது வரைக்கும் ஏ, அதே மாதிரி இதுல இருந்து இது வரைக்கும் ஏ. ஸோ அப்ப இதே மாதிரி நாலு பக்கத்துக்கும் ஏன்னு வந்துருமா? ஸோ இப்ப இது வந்து என்னன்னா ஒரு இந்த வட்டத்தோட விட்டம்னு சொல்லலாமா? இந்த வட்டத்தோட பாருங்க, நான் ஒரு குறுக்க ஒரு லைன் போடுறேன். லைன் கோணலா போதே, நிமிஷம். நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு லைன் போடுறேன். சரி, இந்த இடத்துல ஒரு லைன் நான் சும்மாவே வரைகிறேன். நீங்க ஜஸ்ட் அதை லைன் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டா லைன் வர மாட்டேங்குது. சரியா? கோடு வச்சுதான் போடணும் போல, ஸ்கேல் வச்சு போடணும் போல. இந்த மாதிரி ஒரு குறுக்க ஒரு லைன் போட்டோம்னா இப்ப இந்த லைன் இதோட அளவும், இப்ப நான் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இதோட அளவும் ஈக்குவல் தானே? அப்ப இது ஏன்னா இதுவும் ஏ தானே? ஓகேவா? அப்ப இப்ப இந்த நான் வரைஞ்சிருக்கிற இந்த லைன் பாத்தீங்கன்னா அந்த வட்டத்தோட விட்டம் தான். கரெக்டா? ஸோ அப்ப அந்த வட்டத்தோட ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த வட்டத்தோட விட்டத்தை 2ஆல டிவைட் பண்ணுவோம். கரெக்ட் தானே? புரிஞ்சுதா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட a/2ன்னு போடலாமா? விட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு a/2 போடலாம். அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ஆரம் என்ன, a/2. கிளியரா? இப்ப நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா எல்லாத்தையும் அழைச்சிடுறேன். இப்ப நமக்கு ஆர் என்ன கண்டுபிடிச்சோம், a/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து எதுக்கான ஆரம், நம்ம அந்த சதுரத்துல இருந்து வெட்டி எடுத்த வட்டத்தினுடைய ஆரம். கிளியர்? சரி, இப்ப நம்ம வந்து வட்டத்துக்கான பரப்பளவு தான் கண்டுபிடிக்க போறோம். வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஒரு நிமிஷம், என்ன வேலை செய்யல.
ஆர் பார்த்தீங்க அப்படின்னா a/2. ஓகேவா? இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது பாருங்க, வட்டத்தினுடைய பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது பை வந்து 22/7. ஆர் ஸ்கொயர் என்ன? ஆரோட வேல்யூ a/2. அப்போ a/2 இன்டூ a/2. ஏன்னா ஆர் வந்து ஸ்கொயர், ஸோ 2 தடவை போடணும். ஸோ இதில் முடிஞ்ச வரை கேன்சல் பண்ணி பாருங்க. 1 2 2 11 2 22. மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே பெருக்கிக்கோங்க. 11 a ஸ்கொயர் 7 × 2 14. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? பரப்பளவு 11 a ஸ்கொயர் பை 14. கரெக்டா? 11 a ஸ்கொயர் பை 14. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சதுரம் வரைஞ்சோம். அந்த சதுரத்துல இருந்து உள்ளதுல பெரிய வட்டம் எதுங்கிறத பார்த்தோம். அதோட ஆரம் அளவு கண்டுபிடிச்சோம். அதுல இருந்து நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சோம். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். சரி, இந்த சம கவனிங்க. குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதே அசலானது அதே ஆண்டுகளில் 8 மடங்காக வேண்டுமெனில் தனி வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் நம்ம மடங்கு பேஸ் பண்ணி ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆனால் அதுல நமக்கு 1 மடங்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த சம்ல நமக்கு 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி 2 மடங்கு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபார்முலா சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2 மடங்கு கொடுக்கும் பொழுது வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அல்லது நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 1 மடங்கு கொடுத்தாலும் சரி, 2 மடங்கு கொடுத்தாலும் சரி, நமக்கு வந்து வட்டி வீதமோ அல்லது நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறதையோ தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ 1 மடங்கு வந்துச்சு அப்படின்னா x-1 நமக்கு என்ன வேல்யூ? ஆர் கொடுத்துருந்தா 6, இல்லை n கொடுத்துருந்தா n, அதை போட்டுட்டு இன்டூ 100 போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இதுவே 2 மடங்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த ஃபார்முலாவை ரெண்டு ஃபார்முலா சொல்கிறேன், ரெண்டுத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஒருவேளை இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இல்லை, வட்டி வீதம் கொடுத்து என்ன கேட்டிருக்காங்க? நிமிஷம். ஓகே, கிளியர். என்ன வேலை செய்யலப்பா, அதான் வேற ஒன்றும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஃபார்முலா சொல்லவா? வட்டி வீதம். இன்னும் மறுபடியும் வேலை செய்யல. ஓகே, வட்டி வீதம். ஓகேவா? வட்டி வீதம் அல்லது வட்டி வீதத்தை நான் ஆறுன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஆர் அல்லது என் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க இங்க போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு என்ன என்ன கண்டுபிடிக்க போறோமோ அது இங்க வரும், என்ன தெரியாதோ அது இங்க வரும், என்ன கொடுத்துருக்காங்களோ அது உள்ள வரும். ஸோ எதுவா இருந்தாலும் சரி, ஆர் அல்லது என். 2 ஃபார்முலாவை நான் இப்போ ஒரே ஃபார்முலாவா எழுதுறேன். புரியுதான்னு பாருங்க, இல்லைன்னா திரும்ப தனியா கூட எழுதி காட்டுறேன். புது மடங்கு, அது புதுசா கிடைக்குது இல்லையா, அந்த மடங்கு இன்டூ புது மடங்கு -1 டிவைடட் பை பழைய மடங்கு
-1. ஓகேவா? இதுதான் நான் 2 ஃபார்முலாவும் ஒரே ஃபார்முலாவாக எழுதியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா நான் இப்போ தனித்தனியாக அந்த 2 ஃபார்முலாவையும் எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? R கண்டுபிடிக்கணும்னா R is equal to n into புது மடங்கு -1 divided by பழைய மடங்கு -1. ஓகேவா? சப்போஸ் n கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா R into புது மடங்கு -1 divided by பழைய மடங்கு -1. அவ்வளோதான். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை தான் நான் இந்த இடத்துல ஒரே ஃபார்முலாவாக எழுதியிருக்கேன். அதாவது என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதை இந்த பக்கம் வச்சுக்கோங்க, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு சம்மில் என்ன இருக்கோ நம்ம எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், சம்மை ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வட்டி வீதம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு நம்ம சம்மை ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது, அப்போ அசல் தெரியாது, ஆண்டுக்கு 5% வட்டி வீதம், அப்போ ஒரு வட்டி வீதம் நமக்கு தெரியும், 4 மடங்கு ஆகிறது. அதே அசலானது அதே ஆண்டுகளில், அப்போ அதே பி அதே நம்பர் ஆஃப் இயர்ஸில் 8 மடங்கு ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று புதிய மடங்கு, இன்னொன்று பழைய மடங்கு. எது புதுசு எது பழசுனா இந்த 4ங்கிறது என்னது, பழைய மடங்கு. இந்த 8 அப்படிங்கிறது நியூ, புதிய மடங்கு. ஓகேவா? தனி வட்டி வீதம் கேட்குறாங்க. 6 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 6 தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க, கொடுக்கல. ஆனால் இந்த இடத்துல ஒரு 5% கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே 6 கொடுத்து இங்கே n தானே போட சொன்னீங்க. அப்போ நம்ம 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம், அப்புறம் ஏன் நீங்கள் இங்கே n போட சொல்ல அப்படிலாம் கேட்காதீங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இந்த எப்படி யூஸ் பண்ணுறேன் பாருங்க, இந்த ஃபார்முலாவை 5 தான் இல்லையா, தனி வட்டி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5%. 5 இன்டூ புது மடங்கு, புது மடங்கு நமக்கு என்ன 8, அப்போ 8 - 1 டிவைடட் பை பழைய மடங்கு என்ன 4 -1. அவ்வளோதான். இப்போ 5 இன்டூ 8ல் 1 போச்சுன்னா 7 டிவைடட் பை 4ல் 1 போச்சுன்னா 3, 7 35 டிவைடட் பை 3. இப்போ இந்த 35 நம்ம 3ஆல் வகுக்க போகிறோம். 35 3, ஒரு 3 3, ஒரு 3 3ன்னு வந்துடும். மறுபடியும் ஒரு 3 3, இந்த 5 கீழே வந்துடுமா, ஒரு 3 3 2ன்னு வரும். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி எழுதுவீங்க, டிவைடட் பை 3, 11, மீதியை மேலே போடுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன, 11 2/3 தான் ஆன்சர். கரெக்டானு பார்ப்போமா, 11 2/3 இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேவா? கிளியரா? சம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க, சம்ம கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா? புது மடங்கு -1 என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ, 6 கொடுத்தாலும் சரி n கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கோங்க. இன்ட்டு புது மடங்கு -1 டிவைடட் பை பழைய மடங்கு -1. அவ்வளோதான் ஃபார்முலா. அதை உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டெப்ஸ் இது இருக்கு.
ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு சம் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் போடுங்க, ஓகேவா? ஸோ ஃபார்முலா வேணால் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட உங்களுக்கு எழுதி காட்டுறேன், ஓகே? சொல்லவா? ஒரு தொகையானது, கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு தொகையானது 25 வருடங்களில் 3 மடங்காகிறது எனில் எத்தனை வருடங்களில் அத்தொகை 2 மடங்காக உயரும்? ஓகேவா? ஸோ இது ஒரு கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஃபார்முலாவை இந்த மாதிரி எழுதிக்குவாங்க, ஓகேவா? என்ன மாதிரினா, அது எண்ணா இருந்தாலும் சரி அல்லது ஆறா இருந்தாலும் சரி, என்ன கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஓகேவா? இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஆர் அல்லது என், புதிய மடங்கு -1 டிவைடட் பை பழைய மடங்கு -1, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன கொஷின் கவனிங்க. ஒரு தொகையானது 25 வருஷத்துல 3 மடங்காகிறது, ஓகேவா? எத்தனை வருடங்கள்ல, மறுபடியும் பாருங்க, இந்த கொஷின்ல கவனிச்சிங்கன்னா வருஷம் கொடுத்துருக்காங்க, மறுபடியும் வருஷம் தான் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் தனி வட்டி கொடுத்துருக்காங்க, மறுபடியும் என்னதான் கேட்குறாங்க? தனி வட்டி தான் கேட்குறாங்க. புரிஞ்சுதா இப்ப? ஆனா நம்ம ஃபார்முலா இதுதான். சரி, இப்போ எத்தனை வருஷத்துல அந்த தொகை 2 மடங்காகும்? ஸோ இதை அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க, ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸில் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த என்ன கலப்பு பின்னத்தில் என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். ஆப்ஷன் வேணால் தரேன். இப்போ நான் சொன்ன இந்த கொஷினுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து 11 1/2, இது ஆப்ஷன் ஏ. பி வந்து 12 1/2 இயர்ஸ், ஓகேவா? சி வந்து 10 1/2 இயர்ஸ். டி வந்து 10 3/4 இயர்ஸ், ஓகேவா? ஸோ இதில் எது ஆன்சர்னு கமெண்ட்ஸில் போடுங்க, ஓகே? அடுத்த சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப், இது ஈஸி தான், எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. -9 12. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 3ஆல் போடலாம். 3 9, மைனஸ் போட்டுக்கலாம். 4 3 12, அவ்வளோதான். காமன் வேல்யூஸ் இல்லை, ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 9 9 4 36, அப்போ -36 வரும். ஆப்ஷனில் பாருங்கள், இங்கே மைனஸ் இல்லை, இங்கேயும் மைனஸ் இல்லை, அது ரெண்டையும் விட்டுறலாம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டில் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே ஏக்கு பவரில் 2 இருக்குது 3 இருக்குது. எது எல்சிஎம்முக்கு நம்ம எடுப்போம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் தான் எடுப்போம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஏ கியூப் தான் வரணும், ஆப்ஷன் பி தான். ஸோ இப்படி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை ஃபுல்லாக நான் பார்த்து தான் போடுவேன் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், பி பவரில் ரெண்டுத்துக்குமே 2 தான் இருக்குது, ஸோ பி ஸ்கொயர் வரும். சி வந்து ஒரு இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல இல்லை. நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுனால சி எடுத்துப்போம், ஓகேவா? இதுவே நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சி எடுத்துக்க மாட்டோம், ஓகே? அடுத்த சம் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து 23வது சம். ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது 3 மணி 15 நிமிடங்களாக உள்ளது என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு மறுபடியும் ரவுண்டு போடணுமா? போட்டுருவோம், ஒரு நிமிஷம், ஓகேவா? போட்டாச்சு, இதுதான் ரவுண்டு. சரி, இப்போ இதில் கிளாக்கில் வந்து 12 1 2 இருக்கும், இங்கே 3 இருக்கும், கரெக்டா? அப்புறம் 4 5 இருக்கும், இந்த இடத்துல 6 இருக்கும். அதே மாதிரி 7 8, இதுக்கு நேராக 9 இருக்கும், 10 11, ஸோ 12, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிளாக்கில் 3 மணி 15 நிமிடங்கள்னு இருக்கான். 3 மணினா என்ன? சின்ன முள்ளு 3 கிட்ட இருக்கும். 15 நிமிஷம்னா பெரிய முள்ளும் 3 கிட்ட தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கிளாக்கில் நடுவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கடிகாரத்தை கண்ணாடியில் பார்க்குறாங்க. இந்த கடிகாரத்தை என்ன பண்ணுறாங்க, கண்ணாடியில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது 3 15 நிமிஷமாக இருக்கிற இந்த கண்ணாடி, சரி 3 15ன்னு சொல்லி கண்ணாடியில் காட்டுது, ஓகேவா? இதோட ஒரிஜினல் டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஓகே? புரிஞ்சுதா? கொஸ்டின் புரிஞ்சுதா? ஒரு கடிகாரத்தை கண்ணாடியில் பார்க்குறாங்க, அப்போ டைம் என்ன காமிக்குது? 3 15ன்னு காமிக்குது. ஸோ அப்படி காட்டும்போது அந்த கடிகாரத்தோட சரியான நேரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி காட்டும் அப்படின்னா டோட்டலாக ஆப்போசிட்டாக காட்டும், ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இந்த
கண்ணாடியை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து இந்த சைடு வந்துடும். அப்படி பார்க்கும்போது இன்னொரு சர்க்கிள் போட்டால் தான் புரியுமோ? ஸோ நான் இதிலே கலர் மாற்றி வரைகிறேன். சரியா? இப்போ இந்த பெரிய முள் வந்து இந்த சைடு வரும், இந்த சின்ன முள் வந்து இந்த சைடு தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 8:45 அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? 8 மணி நேரம். இதுவே இந்த இடத்துல இருக்குன்னா 9:45ன்னு இருக்காது. 9:45னா சின்ன முள் வந்து எங்கே போயிடும்? இந்த இடத்துக்கு நேராக போயிடும். ஓகேவா? ஸோ வந்து டைம் பார்க்க கரெக்டாக தெரியணும், இல்லைன்னா இந்த சம் போட முடியாது. ஓகேவா? கண்ணாடியில் பார்க்கும்போது ஆப்போசிட்டாக இருக்குங்கிறத இந்த கடிகாரத்துக்கு ஆப்போசிட்டாக வரும். ஓகேவா? நான் அன்னைக்கு ஒரு சம் பார்த்தோம். ஹைட் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு கீழே ஆடியை வைக்கும் போது நமக்கு எப்படி வரும்னு பார்த்தோம். அது கரெக்டாக இங்கே வைக்கும் போது நமக்கு அதே ரிஃப்ளெக்ஷன் தான் வரும். ஆனால் நம்ம ஒரு தூரத்தில் ஒரு கண்ணாடியில் இந்த கடிகாரத்தை பார்க்கும்போது 3:15ன்னு காட்டுதுன்னா அதோட ஒரிஜினல் டைம் 8:45. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர், 2.5 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணி கொள்ளும்னு கேட்குறாங்க. எல்லாம் வந்து கொஷினை நல்லா கவனிக்கணும். மீட்டர்னு கொடுத்துட்டு எவ்வளோ லிட்டர் தண்ணி கொள்ளும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதை என்ன பண்ணணும்? லிட்டருக்கு மாற்றணும். நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு மீட்டருக்கு வந்து எத்தனை லிட்டர் அப்படிங்கிறத. இது பேசிக் மேக்ஸ்லேயுமே நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சாதான் நம்ம ஃபைனல் ஆன்சரே எடுக்க முடியும். சரி, இப்போ பாருங்க, இந்த மீன் தொட்டிக்கு கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு L இன்டூ B இன்டூ ஹெச். ஓகேவா? கன செவ்வகம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கான இந்த LBH இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது 3.8 இன்ட்டு 2.5 இன்ட்டு 1.6 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணி சொல்லுங்க, என்ன வரும்? ஸோ புள்ளி எல்லாத்தையும் விட்டுறலாம், மீதி இருக்கிறத மட்டும் பாருங்க. 1030. ஸோ புள்ளி எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா மல்டிப்ளை பண்ணுங்க. 1030 0 மீதி 3, 2 12 3 15, அப்புறம் வந்து 25 அப்படியே தான் வரும். 0 5 5 10, 0 மீதி 1 3 1 4. ஓகே, இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வருது. ஸோ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4 தான் வரும். கரெக்டா? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும்போது 4 வரும். ஸோ அப்போ இந்த 4ஓட என்ன பண்ணணும்? 4 இன்ட்டு 3.8ஓட பெருக்கணும். ஓகே, அப்போ 3.8 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 15.2ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 15.2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை இப்படியே ஆப்ஷனில் பார்த்து 15.2 லிட்டர்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. ஏன்? நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எதுக்கு? மீட்டருக்கு. இப்போ நம்ம அதை லிட்டருக்கு மாற்றணும். இப்போ 1 மீட்டர் வந்து 1000 லிட்டர்னா 15.2 மீட்டர் இன்ட்டு 1000ன்னு போடணும். இப்போ இதை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 2 1 2 3 0 வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ புள்ளி எங்கே வைப்பீங்க? இந்த 0 போயிடும். அப்போ மீதி என்ன வரும்? 15.200 லிட்டர். ஓகே, 15,200 லிட்டர். ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதா? அடுத்த சம் போலாமா? இது ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த நியூமரிக் எக்ஸ்பிரஷன் 10,000 அடுக்கு 10,000 11,111 அடுக்கு 11,111 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய 1ஆம் இடம் என்னன்னு கேட்குறாங்க. 1ஆம் இலக்கம். ஓகேவா? 1ஆம் இலக்கம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த 10,000 எடுத்துக்கலாம். இதுல 1ஆம் இலக்கம்னா என்னது? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இதுதான். அது மாதிரி இந்த 11,111ல 1ஆம் இலக்கம்னா இந்த 1. ஓகேவா? ஸோ இப்போ 1ஆம் இலக்கம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன், இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த நியூமரிக் எக்ஸ்பிரஷன்ல நமக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? 10,000 மடங்கு அந்த பெருக்கி போட்டு ப்ளஸ் 11,111 11,111 தடவை பெருக்கி போட்டு ஒரு ஆன்சர் ஃபைனலாக வருதுல, அதில் இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டில் என்ன வரும்னு கேட்குறாங்க. இதை எல்லாமே உட்காந்து போட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது.
நான் உங்களுக்கு சம்ஸ் போடும்பொழுதே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், சில பெருக்கள்லாம் வரும்போது இதில் ஃபஸ்ட்டு இந்த 1ஆம் இலக்கத்தை வச்சு நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு மூவ் பண்ணீங்கன்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 10,000 பொழுது கடைசி இந்த ஃபர்ஸ்ட் 1ஆம் இடம் வந்து எப்படி இருக்குது, 0வா இருக்குது. ஸோ இதை எத்தனை தடவை நீங்கள் பெருக்கினாலும் இந்த 1ஆம் இடம் வந்து 0வா தான் வரும். ஓகேவா. அதே மாதிரி இந்த 11,111 எத்தனை தடவை நீங்கள் பெருக்குனீங்கனாலும் இந்த 1ஆம் இலக்கம் வந்து 1ஆ தான் வரும். வேணா நீங்கள் பெருக்கி பாருங்க. உதாரணத்துக்கு 11,111 இன்ட்டு 11,111 இதை பெருக்குங்க. என்ன ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இதில் 1ஆம் இடம் 1ஆ தான் வரும். இது மாதிரி நீங்கள் எத்தனை தடவை இதை பெருக்கினாலும் உங்களுக்கு 1ஆம் இடம் வந்து 1ஆ தான் வரும். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 0 + 1 என்னது 0. இப்போ நீங்கள் இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனை ப்ராப்பராக சால்வ் பண்ணீங்கனாலும் இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதா, கிளியரா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இந்த 25 சம்மம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் சில சம்ஸ் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி கூட இருந்திருக்கும். சரி, இந்த கிளாஸை வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ண உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா ரெகுலராக அட்டன் பண்ணக்கூடிய அந்த பர்சன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ப்ராப்பராக கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நல்ல விஷயம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல் பார்க்கும்போது தமிழ், அப்புறம் ஜிகே, மேக்ஸ். ஸோ ஜிகே நீங்கள் தான் படிக்கணும். தமிழ் 50-50 தான் இப்போ இருக்குது. ஓகேவா. அப்படி பார்க்கும்போது இந்த மேக்ஸில் நீங்கள் எடுக்கிற மார்க் வந்து உங்களுக்கு நல்லா வந்து மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ வந்து மேக்ஸை விட்டுறாதீங்க, நல்லா பாருங்கள். அண்ட் ஜிஎஸ்ஸை நல்லா படிச்சுட்டே இருங்க. ஓகேவா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.